இவன் பண்ற மேஜிக்லாம் பார்த்துட்டு அங்க இருந்து ஆடியன்ஸ் எல்லாமே ரொம்ப ஆச்சரியமாயிடுறாங்க. அப்படி என்னடா பண்ணிட்டான்னு பார்க்கும்போது அவனுக்கு நடுவில் ஒரு செவர் இருக்கு. அந்த செவருக்குள்ள ஊடுருவி ஒரு சைடுல இருந்து இன்னொரு சைடுக்குள்ள எப்படியே போயிட்டு இதை பார்த்துட்டு அங்க இருந்தவங்க எல்லாமே எப்படா கையில வந்துட்டு அப்படின்னு சொல்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருமே ஆரவாரமா நல்லா கை தட்டிட்டு இருக்காங்க. அவன் மறுபடியும் இந்த சைடுல இருந்து அந்த சைடு போறதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்கான். இப்பதான் அவனோட உண்மையான பெத்தலாட்டத்திறமே தெரியுது. ஏன்னா அந்த ஒரு கிராஸை வச்சு மூடும் போது ஒருத்த கயிறை வச்சு இழுக்கிறான். அதுல ஒரு கேப் கொடுக்குது. அந்த கேப்ல போந்து தான் ஒரு சைடுல இருந்து இன்னொரு சைடுக்கு போயிட்டு இருக்கான். எதுவுமே தெரியாம அந்த செவத்துக்குள்ள போயிட்டு வந்துட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாருமே கை தட்டிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஆடியன்ஸ் பைத்தியக்காரனுங்களா இல்ல இவன் ஏமாத்துக்காரனா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. பண்ற மேஜிக்லாம் பார்த்துட்டு ரஷ்யால இருக்க ஒரு ராஜ குடும்பத்துல வந்து மேஜிக் பண்ணி காட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இவனும் போயிட்டு எல்லாத்துக்கிட்டே ஒரு சின்ன ஷீட் கொடுத்து இதுல உங்க ஆசையை எழுதுங்க, நான் யாரோ ஒருத்தர் அதை எடுத்து அந்த ஆசையை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களும் ஒவ்வொருத்தரும் ஆசையை எழுதி அந்த ஒரு சின்ன டப்பாக்குள்ள போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பொண்ணை கூப்பிட்டு இதுல ஏதோ ஒன்னு எடுமான்னு சொல்லிட்டு இருக்காரு. இருந்தாலும் அந்த நோட்டீஸ் பேப்பரை பிரிச்சு பார்த்துட்டு இதுல ரஷ்யன் மொழியில் எழுதிருக்கு. எனக்கு ரஷ்யன் தெரியாது, இது யாராவது படிச்சு காட்டுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இறந்த ராணி அதை வாங்கி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அதுல என்ன எழுதிருச்சு அப்படின்னா 100 வருஷமா அடிக்காத ஒரு பெல் இருக்கு, அந்த ஒரு பெல்லை நீ அடிச்சு காட்டணும்னு சொல்லிட்டு எழுதி இருக்கு. நீ எதை வேணா பண்ணி காட்டிருக்கலாம், ஆனா கண்டிப்பா இது உன்னால பண்ணவே முடியாது. ஏன்னா இங்க இருக்க யாருனாலுமே அது முடியலன்னு சொல்லிட்டு இருக்காரு. முடியாதுங்கிற வார்த்தையை அகராதிலேயே கிடையாதுன்னு சொல்லிட்டு எங்க அந்த பெல் இருக்குன்னு சொல்லிட்டு திறந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தன்னோட கையில ஒரு கர்ச்சீஃபை மாட்டிட்டு அந்த கர்ச்சீஃபுக்குள்ள ஒரு டிஷ்யூ பேப்பரை விட்டு கயிறு மாதிரி வெளியே இழுக்கிறாரு. அந்த ஒரு பெல்லுக்கான சுவிட்ச் இதுதான், இதை வந்து யாராவது இழுத்தீங்கன்னா கண்டிப்பா பெல் அடிக்கும்னு சொல்றாரு. இதை கேட்டாங்க அந்த சின்ன பொண்ணு வந்து அந்த கயிறை இழுக்கிறா. ரொம்ப நாளா அடிக்காம இருந்த பெல் இந்த ஒரு கயிறு இழுத்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு பெல் அடிக்குது. ஆக்சுவலா அந்த ஒரு பெல் ஒரு சர்ச்சில் இருக்க பெல், அதை அடிச்சதுனால அங்க இருக்கவங்க எல்லாருமே இவருக்கு பெரிய ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் அவன் பண்ண பித்தலாட்டத்தை தெரிய வருது. அவன் எடுத்த சீட் ஒன்று, ஆனா இவன் படிச்ச சீட் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவன் அந்த பெல் அடிக்கிறதுக்கு ஏற்கனவே ஒரு ஆளை வெளியே செட் பண்ணி வச்சுட்டு தான் உள்ள வந்திருக்கான். இவ்வளவு நாள் அடிக்காத மணி எப்பறம் அவன் அடிக்க வச்சான்னு பார்க்கும் போதான் தெரியுது அங்க யாருக்குமே தெரியாம ஒரு கன் ஷூட்டரை நிப்பாட்டி வச்சிருக்கான். அங்க இருந்து டெலஸ்கோப்ல பார்த்துட்டு இருக்கான். அவன் சிக்னல் கொடுத்ததையும் இவன் சுட்டா அந்த ஒரு பெல்ல அடிக்க வச்சிடுறான். முன்னாடியே கேட்ட மாதிரி ஆடியன்ஸ் பைத்தியக்காரனுங்களா இல்ல இவன் ஏமாத்துக்காரனான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.